Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீச் கடை முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். இதை பீட்டரால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பீட்டர் இல்லாட்டி ஸ்பூனால நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம இருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 3 முட்டைக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்ல பெரிய சைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 1.5லேருந்து 2 வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த முட்டை பொடி மாஸ்க்கு வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட இந்த முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் முட்டை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் கொஞ்சமும் இருக்காது. இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கரம் மசாலா தூளை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பீச் கடையில் கொடுக்கக்கூடிய முட்டை பொடி மசாலாவுக்கு டேஸ்டியாக வரும். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது இந்த கரம் மசாலா தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்ததுமே ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட கடைசி வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யலாம். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் நமக்கு. பீட் பண்ண முட்டையை ஆட் பண்ணினதும் 30 செகண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1 மினிட் கழித்து நான் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா கொத்தி விட்டுடலாம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம கரண்டியால் அதை நல்லா கொத்தி விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக நல்லா கொத்தி விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக வரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீச் கடை முட்டை பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி 1 டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.